ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெந்தய குழம்பு அண்ட் கொத்தவரங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் சிறிதளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் இந்த மாதிரி பொரிஞ்சு வரும். இளம் சூடாக இருக்கும்போது தீ சூடாக வச்சுட்டு இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததும் ரொம்ப தீயை விட்டுறக்கூடாது. அது இந்த மாதிரி வெடிக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வெந்தயத்தை இந்த மாதிரி பாதியாக நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம் மிக்சியில். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடுகு பொரிஞ்ச உடனே சிறிதளவு சீரகம், சிறிதளவு காஞ்ச மிளகாய், அப்புறம் வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக ஆன உடனே நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் தக்காளி, வெங்காயம், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம போட்டு தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வந்துட்டுருக்கு. நடுவில் நம்ம க்ரீன் டீ குடிச்சிக்கலாம். தக்காளி நல்லா கொதித்த உடனே அரைச்சி வச்ச தக்காளி, வெங்காயம், மஞ்சத்தூள் போட்ட அந்த விழுதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெய், அப்புறம் இந்த தக்காளியோட பச்சை வாசனை இதெல்லாம் கரெக்டாக நம்மளுக்கு தெரிகிற வரைக்கும், எண்ணெய் பிரிகிற வரைக்கும் இது நல்லா மூடி வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சீக்கிரம் வதங்கவும் பச்சை வாசனை போகவும் போட்டு நல்லா கிளறிக்கலாம். இதை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருவோம். மிக்சியில் அரைச்ச விழுதில் உள்ள தண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு கிளறிட்டு இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம். வாங்க அப்புறம் மறுபக்கம் ஒரு கடாயில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி கடுகு, காஞ்ச மிளகாய், சிறிதளவு கருவேப்பிலை அண்ட் இது கூட நம்ம வெங்காயம், நறுக்கி வச்ச வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். கொத்தவரங்காய் பொரியல் வதங்கிறதுக்கு லேசாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுட்டு இதெல்லாம் ஒரு வாட்டி வதக்கி விட்டுருங்க.
இந்த சைடு நம்மளோட குழம்பு கிரேவி கொதிச்சிட்ருக்கு. இப்போது 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 4 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்ம பச்சை மிளகாய் வந்து ஒரு 5 கீரி போட்டிருக்கிறதுனால நான் ஒரு 4 ஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும் எடுத்திருக்கேன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஒரு சேர கலந்துக்கிட்டிங்கன்னா பச்சை வாசனை போக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்கு வெந்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம் தீயாமல் கொஞ்சம் அதை கிளறி விட்டுடலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்த உடனே கட் பண்ணி வச்ச கொத்தவரங்காவை ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா இந்த வெங்காயமும் இந்த கொத்தவரங்காவும் அந்த எண்ணெயிலேயே நல்லா ஒரு கிளறி விடுங்க. அப்போ நல்லாயிருக்கும். இன்னும் அது வேக கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுட்டு இதையும் ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் ஒரு 5 நிமிஷம். கொத்தவரங்காய் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா எண்ணெயில் லைட்டாக வதங்கிடுச்சு இல்லையா? இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு லைட்டாக வதக்கி விட்டுருங்க. வதக்கிட்டு ஒரு 3/4 கிளாஸ் தண்ணி விட்டுருங்க. ஊற்றிட்டு ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ லைட்டாக நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு சைடு நான் ஒரு எலுமிச்சைப்பழ அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம நல்லா கரைச்சி கொண்டு வந்துடலாம். இந்த சைடு நல்லா குழம்பு கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி புளியை ஊற்றிடுவோம். கொத்தவரங்காய் கொஞ்சம் தண்ணி வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அண்ட் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா ஒரு சேர கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இதை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. குழம்புக்கும் பொரியலுக்கும் போட கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை அரைச்சிட்டு வந்துடலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முதல்ல பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வெந்தயம், அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா குழம்பு கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்த தேங்காவை ஆட் பண்ணிக்குவோம். தேங்காய் ஆட் பண்ணி நல்லா கிளறிடுங்க. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி அண்ட் கருவேப்பிலையை தூவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நம்ம தேங்காய் போட்டதுனால குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. அதோட லைட்டாக பச்சை வாசனை போடுற அளவுக்கு மட்டும் ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். ஸோ சிம்லேயே வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. இந்த பக்கம் நம்ம கொத்தவரங்காய் பொரியல் வந்து என்ன மாதிரி ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு வந்திருக்கு இல்லையா? இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா ஒரு கிளறிக்கோங்க. ஏன்னா அது நல்லா எல்லா பக்கமும் அது வேகணும். சரிங்களா? இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கு இல்லைங்களா? இது நல்லா வற்றணும். ஸோ திருப்பி நம்ம கொஞ்சம் நேரம் தட்டு போட்டு மூடிக்கலாம். அது நல்லா வெந்தால் தான் சாப்பிட முடியும். இல்லைன்னா அது நமக்கு கடிக்கும் போது ஒரு மாதிரி இருக்கும். நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணிக்கலாம்.
கொத்தவரங்காய் கொதிச்சிடுச்சுங்களா, இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது, லைட்டாக துருவின ஸ்டேஜுக்கு அரைச்சிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். இப்போ நம்ம கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் வெந்தய குழம்பும் நல்லா சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ சிங்க் பார்த்திங்களா எவ்வளோ அழுக்காயிடுச்சு, சமைச்சாலே இது தாங்க. இப்போ நம்ம இதையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, பாத்திரத்தை கழுவி முடிச்சாச்சு, சிங்கை க்ளீன் பண்ணியாச்சு. அண்ட் இந்த பக்கம் நம்மளுடைய அரிசி சாதம் வெந்துருச்சு. இதை இப்போ வடிச்சிக்கலாம். காலையிலேயே பாத்திரத்தை கழுவி அடுக்கியாச்சு. நீங்களும் இதே மாதிரி காலையில் டெய்லி எழுந்திரிச்சி சுறுசுறுப்பாக உங்களோட ரொட்டீன் ஒர்க்கை அன்னன்னைக்கு ஒர்க்கை அப்பப்போ முடிச்சுட்டு ஈஸியாக உட்காருங்க. அப்புறமா தள்ளி போடலான்னு நினச்சி நீங்கள் அப்புறம் செஞ்சுக்கலான்னு நினச்சிங்கன்னா அப்புறம் நம்மளுக்கு ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கும். அப்பப்போ வேலையை அப்பப்போ செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து நம்ம இங்கே ஆள்றதுக்கும் நம்ம அடுத்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நம்ம கிச்சன் எப்போவுமே நம்ம நீட்டாக வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் நீட்னஸ் அண்ட் நம்ம சாப்பிட்றதுக்கும் சுத்தமாகவும் இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்களும் மெயின்டைன் பண்ணுங்கள். சாதம் வெந்ததும் வடிச்சிக்கலாம். சாதம் வடித்தாச்சு, நம்ம டிஃபன் பாக்ஸில் கட்டிக்கலாம். பையனோட லஞ்ச் பாக்ஸுக்கு சாதம், வெந்தய குழம்பு, கொத்தவரங்காய் பொரியல் ரெடி. இதே மாதிரி நிறைய டிஷ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.